தர்மம், தம்மம். இந்த ரெண்டுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. தம்மம் யார் அருளியது அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும். புத்தன் அருளியதை நம்ம படிக்கிறோம் இல்லையா? புத்தனுடைய அவர் வாழ்க்கைக்கு சொன்ன அத்தனை விஷயத்தையும் நம்ம படிக்கிறோம் இல்லையா? அதுதான் தம்மம். இந்து மதத்துல நம்ம தர்மம்னு படிக்கிறோமே, அதுவும் அதே தம்மம் தான். நம்ம ஊர்ல அம்மன் அப்படிங்கிற கோயில் இருக்கு. அம்மன், இந்த அம்மன் எங்க இருந்து வந்தது அப்படின்னா தம்மன் அப்படிங்கிற வார்த்தையில இத்தனை முதல்ல வரக்கூடிய இத்தனை எடுத்தாச்சு அப்படின்னாக்கா அம்மன் என்று வரும். அப்ப இந்த அம்மன் கோயில் எல்லாம் எந்த கோயில் அப்படின்னு பார்த்தா இது புத்த தாய், புத்த மதத்தினுடைய ஆதாரமாக இருக்கக்கூடியது தான் அம்மன். இது இன்னைக்கு யார்கிட்டையும் சொன்னா எல்லாருக்கும் புரியுமா அப்படின்னா புரியாது. ஆனா ஆன்மீக பெருமக்களுக்கு இது புரியும். வேத தம்மனே நாத தம்மன். இப்ப நம்ம இந்து மதம்னு சொல்லி நாதனை சொல்றோம், நாத தம்மன். இந்த ரெண்டையும் சேர்த்து சொன்னா வேதத்தம்மன் நாதத்தம்மன் எப்படி சொன்னாலும் அது ஒருவனையே குறிக்கும், புத்திரனை தான் குறிக்கும், சிவபுத்திரனை குறிக்கும். அவனை நம்ம சிவன்னு சொல்லலாம், புத்தன்னு சொல்லலாம். அந்த சிவன் தாயும் தந்தையுமான இறைவன். அதனாலதான் தம்மன்ல இத்தனை எடுத்தாச்சுன்னா அம்மன் வரும். இந்த அம்மன்கிறது தாய் தந்தையான சிவனைத்தான் குறிக்கும் அப்படிங்கிறத நான் இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு சொல்லிக்கிறேன். நன்றி.